Good morning to all. Today we are going to see one theorem on divergence. Prove that any sequence am is diverging to infinity is bounded below but not bounded above. So இந்த sequence இந்த proof இந்த தியரத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு sequence வந்து diverging to infinity னு கொடுத்திருக்காங்க. இது bounded below-வா இருக்கும் ஆனா but not bounded above. இது bounded above இல்ல அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு மூணோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். divergingனா என்ன டெஃபினிஷன்? bounded below-னா என்ன டெஃபினிஷன்? bounded above-னா என்ன டெஃபினிஷன்? ஏன்னா not bounded above சொல்றோம்னா bounded above டெஃபினிஷன் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். First diverging to infinity கொடுத்தது எழுதிருக்கோம். Given that an diverging to infinity சிம்பிளா எழுதிருக்கோம். இப்போ இந்த diverging to infinity what is the definition next எழுத போறோம். For each k greater than 0 there exists a natural number m. இது எப்படி எழுதறோம்னா m belongs to n சொல்லலாம். n means natural number such that an is greater than k for all n greater than or equal to m. எந்த ஒரு k வேல்யூ கொடுத்தாலும் k ரியல் நம்பர் நீங்க பாஸ்ட் எந்த ரியல் வேல்யூ கொடுத்தாலும் அந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேர்ம் m னு ஒரு பிளேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த am+1 எல்லாமே அந்த k விட அதிகமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த சீக்வென்ஸ் வந்து டைவர்ஜென்ட் டு இன்ஃபினிட்டி னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அததான் இப்போ டெஃபினிஷனா நம்ம எழுதிருக்கோம். சோ இப்போ இப்படி எழுதிருக்கும்போது நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஸ் நாட் பவுண்டட் above னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். நாட் பவுண்டட் above. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போறது பவுண்டட் below. சோ இந்த ரெண்டு இதுமே நம்ம ப்ரூவ் பண்ணனும். இல்ல பவுண்டட் above இல்ல அப்படிங்கிறது ஈஸியா வந்துரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு டெஃபினிஷன் நல்லா தெரியணும். பவுண்டட் above என்ன டெஃபினிஷன் சொல்லி a sequence வந்து பவுண்டட் above னு சொல்றோம்னா அதுக்கு அப்பர் பவுண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த சீக்வென்ஸ் an ஒரு சீக்வென்ஸ் இருக்குன்னா இத பவுண்டட் above னு சொல்றோம்னா இதுக்கு அப்பர் பவுண்ட் an விட அந்த சீக்வென்ஸ்ல இருக்க எல்லா டேர்முமே விட ஒரு ரியல் நம்பர் கிரேட்டரா இருக்கும் for all n. சரியா? இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒன்னு இருந்தா போதும் அப்படினு சொல்றது தான் பவுண்டட் above. பவுண்டட் above இல்ல பவுண்டட் above இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நான் ஏதாவது ஒரு k கொடுத்தா அந்த k வேல்யூ வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு k கொடுத்தா ஏதாவது only 1 k கொடுத்தா நாட் பவுண்டட் aboveனா நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. புரியுதா உங்களுக்கு? பவுண்டட் aboveனா ஏதாவது only any there exists a k கொடுத்தா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னு சொல்லணும். பவுண்டட் above இல்லன்னு சொல்லணும்னா there existsங்கிறது ஏதாவது ஒண்ணுங்கிறது நான் எந்த வேல்யூ கொடுத்து பார்த்தேன் எனக்கு ஒண்ணு கூட சிக்கல அப்படினு சொல்லணும். அப்ப எந்த வேல்யூ கொடுத்தா for all k எந்த k கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் இஸ் நாட் satisfied அப்படினு சொன்னா the sequence is not bounded இல்லையா? சோ இத தான் நம்ம பார்க்க போறோம். for each k greater than 0 கொடுத்துட்டாங்க. அப்ப நான் எந்த k கொடுத்தாலும் ஓகேவா? எந்த k கொடுத்தாலும் எந்த k வேல்யூ நான் கொடுத்தாலும் என்ன ஆகுது? there exists a natural number m such that an greater than k for all n greater than or equal to m வந்திருக்கு. அப்ப நம்ம இத எப்படி எழுதலாம்? for each k greater than 0 எந்த ரியல் வேல்யூ k greater than 0 நான் சொன்னாலும் there exists m in n such that an greater than k னா என்ன அர்த்தம்? k விட அதிகமா இருக்கு an. அப்ப என்ன? an விட அது சின்னதா இல்ல. less than or equal to k இல்ல. for all n greater than or equal to m. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? எந்த ஒரு k வேல்யூ கொடுத்தாலும் அவர் கண்டிஷன் an less than k ங்கற கண்டிஷன் என்ன ஆகல? satisfy ஆகல. அப்ப மீனிங் ஆயிட்டா not less than or equal to k னா அர்த்தம் அந்த கண்டிஷன் an less than k is not satisfied. ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்? therefore the sequence an is bounded above condition satisfy பண்ணல. therefore is not bounded above. அடுத்து செகண்ட் ப்ரூஃப். நெக்ஸ்ட் கிளைம் என்ன பண்ண போறோம்னா the sequence an is bounded below. the sequence என்னன்னு சொல்ல போறோம்? bounded below னு சொல்ல போறோம். an is bounded below னு சொல்லணும். bounded below னா என்ன அர்த்தம்? இந்த சீக்வென்ஸ் எல்லாத்தையும் விட இந்த சீக்வென்ஸ் an க்கு ஒரு லோயர் பவுண்ட் இருக்குன்னு சொல்லணும். லோயர் பவுண்ட்னா இந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேர்மை விட ஒரு வேல்யூ ஸ்மாலஸ்டா இருக்கு. ஒரு ஸ்மால் ரியல் நம்பர் ஸ்மாலஸ்டா இருக்கு for all n அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? அப்போ இந்த சீக்வென்ஸ்ல இருக்க எல்லா டேர்மை விட ஸ்மாலஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ண முடியும்னு சொன்னா முடிஞ்சது. இப்போ by 1 படி என்ன ஆயிடுனா by 1 என்ன இருக்கு? by 1 an greater than k for all n greater than or equal to m னு எழுதிருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா an greater than k for all n greater than or equal to m னா m+1 m+2 எல்லா பிளேஸோட எல்லா வேல்யூமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது am greater than k
am plus 1 greater than k etc. m விட அதிகமாக இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர் எண்ணையும் இந்த இடத்துல போட்டோம்னா the condition is satisfied. n க்கு பதிலா m போட்டாலும் the condition satisfied. n க்கு பதிலா m plus 1 போட்டாலும் n வந்து greater than or equal to m. அப்ப n வந்து m ஆ இருக்கலாம் m plus 1 ஆ இருக்கலாம் m plus 2 anything. m விட அதிகமாக இருக்கிற எந்த நேச்சுரல் நம்பரா இருந்தாலும் the condition satisfied. அப்ப நான் n க்கு பதிலா m போட்டாலும் condition satisfied. am plus 1 greater than k னு வரும். am plus 2 போட்டாலும் greater than k னு வரும். அப்ப என்ன ஆகுது am plus 1 am plus எல்லா வேல்யூமே k ஐ விட பெரிய வேல்யூ. அப்போ நான் என்ன சொல்லணும்னு சொன்னா பவுண்டட் பிலோ இருக்க எல்லா சீக்வென்ஸை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். இப்போ am plus 1 எல்லா வேல்யூவை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூ k நம்மளால சூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? அப்போ அந்த k வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த k க்கும் ரிமைனிங் இருக்கிற a1 a2 etc. am minus 1 k இங்க மீதி இருக்கிற டேர்முக்கு இடையில ஒரு சின்ன காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்னா மினிமம்ங்கிற காம்பினேஷன் கொடுக்குறோம். அதை சூஸ் l. அப்படி l நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த l என்ன ஆகுது a1 a2 am minus 1 இந்த டேர்மோடையும் கம்மியாக இருக்கும் k விடையும் கம்மியாக இருக்கும். அப்போ l வந்து less than a1 a2 etc. am minus 1 k இங்க இருக்கிற எல்லா வேல்யூவோடையும் கம்மியாக இருக்கும். அப்போ k வந்து ஆல்ரெடி யாரோட கம்மியாக இருக்கு k வந்து less than or equal to am plus 1 am plus 2 ன்னு சொல்லி நான் எழுதிருந்தேன். இந்த கண்டிஷனை மாற்றி எழுதிருந்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்போ என்ன இது l வந்து a1 a2 etc. am minus 1 kனா இதை நம்ம எப்படி சொல்ல முடியும் l less than or equal to a1 a2 etc. am minus 1 am plus 1 etc. that means என்ன ஆகுதுன்னா therefore l less than or equal to an for all n வந்துதான். so l minimum of these terms a1 a2 am minus 1 k ன்னு எடுத்தா we can write l less than or equal to an for all n. அதுதான் ரீசன் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். so we just write l less than or equal to an for all n நம்மளால சொல்ல முடியும். அப்போ l க்கு என்ன கிடைக்கும் ஒரு லோயர் பவுண்ட் கிடைக்கும். therefore the sequence an is bounded below. hence இப்போ நம்ம என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஒரு சீக்வென்ஸை டைவர்ஜென்ஸ் டு இன்ஃபினிட்டினா இஸ் நாட் பவுண்டட் above but bounded below. இதை தான் ப்ரூஃப்ல ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. hence proved.